Hi students, welcome to EC Academy. So வீடியோல வந்து எனக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ECக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட நகராட்சி எக்ஸாம் இருக்குல்ல அந்த MAWS அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ECE ஆல்ரெடி அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த டிப்ளமோ ECE அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ண முடியாதா அதை வந்து நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போற வீடியோ சோதனை உங்களுக்கு வந்து சேரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆல்ரெடி டெக்னிக்கலி நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். நம்ம சேனல் இனிமேட்டுக்கும் போடுவோம். நிறைய லைவ் வீடியோஸ் வரப்போகுது. அதெல்லாமே பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரிபிள் சிவில் மெக்கானிக்கல் இந்த மூணுத்துக்குமே ஓகேவா நம்ம அகாடமில இப்ப ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு. அதுல சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுமே போயிட்டு இருக்கு. ட்ரிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ ரெண்டுமே போயிட்டு இருக்கு. மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோக்கு போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னுக்குமே ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கொடுக்குறோம். மெட்டீரியல் ஹார்ட் காப்பி புக் மெட்டீரியல் உங்களை தேடி வந்துடும். டெஸ்ட் PDF கொடுத்துருவோம். கிளாஸஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் நீங்க எப்ப ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா ஜாயின் பண்ணனும்னா இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது நம்ம அகாடமி ஜாயின் பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லாதது ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். புரியுதா? டிப்ளமோ கோர்ஸ்லாம் ஒரு 7000 7500 முடிஞ்சிடும் மொத்த கோர்ஸும் சேர்த்து கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல்லாம் சேர்த்து. இன்ஜினியரிங் கோர்ஸ்னால 10000க்கு மேல போகாது. அப்ப எல்லாமே ஃபீஸ் 10000 கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா ஏஇ எடுத்து பாக்குறப்ப ஒரு 2 போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எலிஜிபிளா இருந்தது. ஏஇல குறிப்பா 2 போஸ்ட்டுக்கு ட்ரிபிள் எலிஜிபிள் இன்ஜினியரிங் ட்ரிபிள். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா EC எலிஜிபிள். அந்த 71 வேகன்சி எந்த போஸ்ட் 71 வேகன்சி இருக்கோ அதுக்கு மட்டும் BE ட்ரிபிள் எழுதலாம், BE ECE எழுதலாம். அப்ப BE ECE எழுதுறது கன்ஃபார்மா இருந்தது. ஆனா ஒரு 3 போஸ்ட் இந்த 2 இல்லாம இன்னும் ஒரு 3 போஸ்ட்ல ஓகேவா அது சிவில் மெக்கானிக்கல் எல்லாம் எழுதிக்கலாம்னு இருந்தாலுமே கூட அந்த ஒரு 3 போஸ்ட்ல டிப்ளமோ ட்ரிபிள் அதாவது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் எழுதலாம்னு கொடுத்திருந்தாங்க. சோ அதை பார்த்தோம் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த இன்ஜினியரிங்ல 2 டிப்ளமோல 3 இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ட்ரிபிள் எலிஜிபிள். எப்படியா இருந்தாலும் டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சவங்க இந்த டிப்ளமோ போஸ்ட் மட்டும் எழுதிக்குவாங்க. ஆனா இன்ஜினியரிங் ட்ரிபிள் படிச்சவங்க அந்த 5மே எழுதிக்குவாங்க. நம்ம பார்த்தோம். அப்ப ECஇன் வரப்ப டிப்ளமோக்கு கொடுக்கல, இன்ஜினியரிங் ECE அந்த ஒரு போஸ்ட் 71 வேகன்சி எழுதலாம் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே வரிசையா அப்ளை பண்றப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் ECE முடிச்சு அப்ளை பண்றப்ப அவங்களுக்கு 4 போஸ்ட்டுமே காட்டிருக்கு. அந்த ஒண்ணு இப்ப இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், டிப்ளமோ 3 அதுவும் அவங்களுக்கு காட்டியிருக்கு. சேம் டைம் டிப்ளமோ ECE அப்ளை பண்ண முடிஞ்சிருக்கு அந்த ஒரு 3 போஸ்ட்டுக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா EEE ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப டிப்ளமோ ECE இந்த நகராட்சி வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எப்படின்னா எலக்ட்ரிக்கல் போஸ்ட் உங்களால அப்ளை பண்ண முடியுது, நீங்க பண்ணலாம். இன்ஜினியரிங் ECE இருந்தீங்கன்னா நீங்க அந்த இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா. டிப்ளமோ போஸ்டும் நீங்க எழுதிக்கலாம் யாரும் இன்ஜினியரிங். அப்ப என்ன நிலவரம்னா ECE டிப்ளமோ இன்ஜினியரிங் ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் எழுதலாம். மிகப்பெரிய ட்விஸ்ட் ஓகேவா. மார்ச் 12 தான் லாஸ்ட் டேட். மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ECE வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டக்குனு போய் அப்ளை பண்ணிருங்க. மார்ச் 12 லாஸ்ட் டேட், டக்குனு போய் அப்ளை பண்ணிருங்க. இருக்க சான்ஸை விட்டுற வேணாம். ஆனா என்ன சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிபிள் சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஏஇ ட்ரிபிள், டிப்ளமோ ட்ரிபிள்னா அந்த டிப்ளமோ ட்ரிபிள் சிலபஸ் படிக்கணும். ஒரு சில பேருக்கு என்ன தோணுது இந்த ஒரு எக்ஸாமுக்காக அதை படிச்சு வேஸ்ட் நினைக்காதீங்க. அப்படிதான் நினைப்பீங்க. அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு 75% வந்து நீங்க ECல படிக்கிற விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்கு. கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனா ஓவராலா ஈக்குவலா தான் இருக்க போகுது. அதனால படிங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 25% படிக்கிறது வேஸ்ட். ஆனா வந்திருக்க எக்ஸாம் ஏன் விடணும்? அதான் வாய்ப்பு இருக்கு. இருக்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எங்க வீடியோ பார்த்துருக்க ECல ஒருத்தர் கூட பாஸ் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றேன் அப்ளை பண்ணி எழுதுவீங்களா, பாஸ் பண்ணுவீங்களா? நான் சொல்றேன் பாஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் பையனோட கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ECE டிப்ளமோவா டிப்ளமோ ட்ரிபிள் கோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ECE இன்ஜினியரிங்கா ஏஇ இன்ஜினியரிங் ட்ரிபிள் கோர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. இந்த நம்பருக்கு அகாடமி ஜாயின் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இதை சொல்லலாம் தான் வந்தோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.